சௌமியா சத்தியமா இதோட உன் பேச்சுக்கே வர மாட்டேடி. நீயாச்சும் சந்தோஷாச்சு, நான் இனிமேல் இதை பத்தி பேச மாட்டேன். ப்ளீஸ் டி, என்னை விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் டி சௌமியா, உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன்டி. போனா போட்டுமேனு உன்னை விட்டு வைக்கிறேன். இன்னொரு தடவை சந்தோஷ் என் ஆள் இல்லைன்னு எதனா நீ சொன்ன வாயை திறந்து அவ்வளோதான், உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் சொல்லிட்டேன், என்னைக்கா இருந்தாலும் அவன் மட்டும்தான் எனக்கு ஆள், அவனை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். புரியுதா? இன்னொரு தடவை எதனா அப்படி பேசுனேன், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சாரிடி சௌமியா, இனிமேல் அப்படி பேச மாட்டேன். வாயை பொத்திட்டு கிளம்பி போய் நேரு. சரிடி நான் போறேன். ஆனா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாரு சௌமியா. நீ நல்லா படிச்ச பொண்ணு, நல்ல வேலையில இருக்க, நல்ல அழகாவும் இருக்க, உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குடி, எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொருத்தியோட ஆளுக்கு போய் என்ன இன்னொருத்தி ஆளுக்கு போய் அலையிறங்கிறியா? அது உண்மைதானேடி. அதுவும் இல்லாம சந்தோஷ தலைக்கீழ நின்னாலும் உன் பக்கம் திரும்பி வரமாட்டான்டி. அண்ட் அதே மாதிரி அவன் நந்தினியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவான், வேற யாரையும் அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். அப்படி இருக்கும்போது நீ என்ன நம்பிக்கையில சந்தோஷ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற? அதாண்டி ஒண்ணுமே புரியல எனக்கு. எந்த நம்பிக்கையில அவனை கல்யாணம் பண்ணுவேன்னு தானே கேட்டேன்? ஆமாண்டி. எனக்கு என் சந்தோஷ் மேல இருக்கிற காதல் தாண்டி என்னோட பெரிய நம்பிக்கையே. அது எப்படி இருந்தாலும் சந்தோஷம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நான் இப்படி சொல்றது முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. நானும் சந்தோஷ காலேஜ் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன லவ் பண்ணல தான், நான் பண்ணுறது ஒன் சைட் லவ் தான். ஆனால் இப்போ வரைக்கும் என் மனசு சந்தோஷத்தை தவிர வேறு யாரையும் ஏற்றுக்கலை. என் மனசில் சந்தோஷ் மட்டும்தான் இருக்கான். அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், சந்தோஷ் எனக்கு மட்டும்தான் சொந்தமாவான், எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். அந்த நந்தினிக்கு நான் சந்தோஷம் விட்டு கொடுக்கவே மாட்டேன்டி. சரிடி சௌமியா, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? விடு, எல்லாம் நீ நினச்சபடி நடந்தால் நல்லா தான் இருக்கும். பார்க்க தானே போகிறேன். இனிமேல் பாரு, சௌமியா ஃப்ரெண்ட்லியாக இருந்ததெல்லாம் போதும். இனிமேல்ட்டு பழைய சௌமியாவை களத்தில் இறங்கினா தான் சரிப்பட்டு வரும். ஃப்ரெண்ட்லியாக இருந்து எப்படியாவது நந்தினியை சந்தோஷம் பிரிக்கலான்னு முயற்சி பண்ணேன், அது முடியலை. ஆனால் இனிமேல் பழைய சௌமியாவை களத்தில் இறங்க வேண்டிதான். சரிடி, ஆனால் எது பண்ணுறதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுடி, மாட்டிக்க போகிற. நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த தடவை நீ ஹெல்ப் பண்ணணும். நானா? என்ன நானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு நீ ஃப்ரெண்டு தானே. அப்போ ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு என்னோட லவ்வுக்கு கூட உன்னால் ஹெல்ப் பண்ண முடியாதா? ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான், ஆனால் நீ பண்ணுறதுக்கு பேர் சரி சரி, நான் எதுவும் சொல்ல வரல, நீ மறைக்காத, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. ஆனால் நீ இப்போ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. நியூ இயர் வருதுல்ல, அன்னைக்கு தான் நீ எனக்காக ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணணும். அப்போதானா? சரி, என்ன பண்ணணும்? சிம்பிளான பிளான் தான். நம்ம ஏற்கனவே இதை பண்ணியிருக்கோம், ஆனால் என்ன இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்னடி வில்லங்கம்மா எதனா சொல்ல போறியா? நீ சொல்கிறத கேட்கறதுக்கே பயமாக இருக்கு. ரொம்ப சீன் போடாதானே. நான் என்ன இப்போ உன்னை நந்தினியை போய் கொலை பண்ணிட்டு வானா சொன்னேன்? ஏய் சௌமியா, வாயை மூடு சௌமியா, இப்படியெல்லாம் பேசுறது நிறுத்து முதல்ல. அப்போ சும்மா பதட்டப்படாம பயப்படாம நான் சொல்கிறத மட்டும் கேளு. சரி சொல்லுடி. என்னோட லாஸ்ட் பர்த்டே அன்னைக்கு சந்தோஷம் இங்கே வர வச்சு அவனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அவனை என் பெட்டில் படுக்க வச்சு அவன் பக்கத்தில் நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தனே, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்படி நம்ம இருப்பேன். நீ கூட அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போய் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு நினச்சி விக்கி தீபக்கெல்லாம் கூட இருந்தானுங்களே. ஆனால் சந்தோஷ் தான் எழுந்து போயிட்டானே போதை தெளிஞ்சு. ஆமாம் எழுந்து போயிட்டான் தான். சரி விடு அதெல்லாம். ஆனால் இந்த தடவை நம்ம பண்ண போகிறத ரொம்ப சரியாக பண்ணணும். சரி, இந்த தடவை சந்தோஷுக்கு சரக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்து போதை தலைக்கு ஏறுற அளவுக்கு வச்சுட்டா போச்சு. நிற்க முடியாத அளவுக்கு அவன் விழுந்து கிடக்கணும். அதானே வேணும் உனக்கு? அதேதான். ஆனா என்னடி ஆனா? ஒருவேளை சந்தோஷ் கூட நந்தினியும் வந்துடுவாளோன்னு யோசிக்கிறியா? யோசிக்கலாம் இல்ல, அவ இங்க வந்தே ஆகணும்டி. என்னோட பிளானே நந்தினியை வச்சுதான். இப்ப நீ சொன்ன பத்தியா, இது எல்லாமே நம்ம நந்தினிக்கு தான் பண்ண போறோம். என்னடி சொல்ற? ஆமாண்டி, நியூ இயர் இன்னைக்கு பாரு, நம்ம வாங்கி வச்ச சரக்கை எல்லாத்தையும் நந்தினியை குடிக்க வச்சு அவ போதை தலைக்கேறி சுயநினைவு இல்லாம கீழே விழுந்து கிடக்கணும்டி. சந்தோஷ் அவளால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எனக்கு இவ வேணான்னு சொல்லணும்டி. அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். சௌமியா, எனக்கு என்னமோ இந்த ஐடியாலாம் வேணாம்னு தோணுது சௌமியா. பயமா இருக்கு சௌமியா. ஏன், எதுக்கு பயப்படுற நீ இப்போ? சௌமியா, அந்த பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அந்த பொண்ணுக்கு சரக்கு ஊற்றி தர முடியும்? அதை குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா? அதுவும் இல்லாம நீ என்ன சொல்ற, நிறைய சரக்கு வாங்கி வைப்போம், எல்லாத்தையும் அவளை குடிக்க வைக்கணுங்கிற, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சௌமியா. அவளால் தாங்க முடியாது. ஏதோ சந்தோஷத்துக்கு நீ இதையெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா கூட நான் தாராளமாக பண்ணுவேன். ஆனால் நந்தினி பொண்ணுக்கு என்னால் பண்ண முடியாது சௌமியா. நீ தயவு செஞ்சு இந்த ஐடியாவை விட்டுரு சௌமியா. சி, வாயை மூடு முதலே. அவ என்ன விரல் சூப்புற குழந்தைய, எரும மாடு மாதிரி இருக்கா? அவ அதெல்லாம் தாங்குவா. நான் சொல்றத மட்டும் நீ பண்ணு. நீ டைரக்டா சரக்கு எடுத்துட்டு போய் குடித்தீங்கன்னா குடிக்க மாட்டா. ஆனா கூல் ட்ரிங்க்ஸ்ல நல்லா கலந்து கொடுத்தேன்னு வெய்யே, கப்பு சிப்புன்னு குடிச்சிட்டு அப்படியே மட்டையை கீழே விழுந்து கிடப்பா. அவளை அப்பதான் நான் அசிங்கப்படுத்த முடியும். நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய. இந்த பிளான் சொதப்பிச்சு உன்னை நான் கொன்னுடுவேன் சொல்லிட்டேன்.
சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. நீ சொல்றதெல்லாம் நந்தினி சந்தோஷம் நியூ இயர் அன்னைக்கு இங்க வந்தாங்கன்னா ஓகே நடக்கும். சப்போஸ் வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி ஓரியன்டான பசங்க, எதுனாலும் ஃபேமிலியோட தான் செலிப்ரேட் பண்ற பசங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் அவங்க வீட்லயே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவ அப்போ? சிம்பிள், நான் அங்கே போவேன், அவ்வளோதான். என்ன அந்த வீட்டில் யாரும் வர வேணாம்னு சொல்லுவாங்களா என்ன? நீயும் கூட வா, நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை அங்கே போய் பண்ணுவோம். ஏய் என்ன சொல்கிற லூசா நீ? இங்கன்னா நம்ம சரக்குலாம் வாங்கி வச்சுருப்போம், அவங்க வீட்டில் அதெல்லாம் இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? ஏண்டி அவங்க ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியும்ல, ஒரு சின்ன செலிப்ரேஷன்னா கூட ஒட்டுமொத்த கும்பலும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்கன்னு. ஸோ அந்த கும்பலில் எத்தனை ஜென்ஸ் இருப்பாங்க, அத்தனை ஜென்ஸும் என்ன செலிப்ரேஷன் அப்போ சும்மாவா இருப்பாங்க? சரக்கு அடிப்பாங்கடி. நம்ம வாங்கி வைக்கிற சரக்கெல்லாம் ஒரு சரக்கே கிடையாது, ஆனால் அவங்க நல்லா காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருப்பாங்க. பேச்சுலர் பார்ட்டி அந்த குடும்பம் எப்படி கொண்டாடிச்சுன்னு தெரியும்ல உனக்கு? சொன்னேன்ல நான் தான் எல்லாத்தையும். அப்புறம் என்ன, பொத்திக்கிட்டு இரு. லொக்கேஷன் வேணால் மாறலாம், ஆனால் நம்ம பிளான் மாறக்கூடாது. எங்கேயா இருந்தாலும் ஒரே பிளான் தான். நந்தினி மட்டை ஆகணும், எல்லாரும் அதை பார்த்து அவளை திட்டணும், அவளை அசிங்கப்படுத்தணும். அதுதான் எனக்கு வேணும். அதை பார்த்து சந்தோஷ் வெறுப்பாகி அவளை வெறுக்கணும்டி. சரிடி சௌமியா, நம்ம மாட்டிக்காம இருந்தா எல்லாம் சரிதான். அங்க அதெல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் என் சந்தோஷத்துக்காக நான் அதை பண்ணியே தீருவேன். நீ எனக்காக பண்ணணும், புரியுதா? நல்ல புரியுதுடி சௌமியா. ஆனா மாட்டிக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டே தர்மடி வாங்குவோம்ல. சரி கடவுளே, எப்படியாவது அவங்க 2 பேரும் இங்க வந்துடணும். இங்க வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்ஸாக்ட்லி, இங்க வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நந்தினியோ மட்டையாயிருவா, சந்தோஷம் நந்தினி மேல வெறுப்பாயிடுவான். அண்ட் மோரோவர் அதுல ஒரு சின்ன பிளானும் இருக்கு. பிளானுக்குள்ள பிளானா? சரி என்னன்னு சொல்லு. சப்போஸ் நந்தினியும் சந்தோஷம் இங்க வந்தாங்கன்னு வெய்யு, நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்க தான் போகுது. அது கூடவே கமலும் இங்க வருவான். கமலுக்கும் சரக்கை ஊத்தி கொடுத்துட்டு நந்தினியையும் கமலையும் ரொம்ப பக்கத்துல நெருக்கத்துல உட்கார வச்சு போட்டோஸ் எடுக்கணும். அதுதான் என்னோட பிளான் பி. அடேங்கப்பா, இது பயங்கரமான பிளானா இருக்கே. ஆமா, கமல் சரக்கடிப்பானா? தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி கேக்குறேன். என்னன்னு கேட்க போற? சரக்கடிப்பியா இல்லையான்னு கேட்க போறேன். அதுல என்ன இருக்கு, இரு. அடிப்பாவி, சரி கேளு. சான்ஸ் இல்லடா, என்ன பாட்டுல கையில் என்ன கொண்டு வந்த கொண்டு செல்ல, இந்த பாட்டை கேக்குறப்ப தலைவர் முகம் ஞாபகம் வருது. ஏன்டா குரங்கு வாய மூடண்டா. ஏண்டா ஏற்கனவே பேச்சுலர்ஸ் நம்ம அடங்கி இருக்க மாட்டோம்னு பக்கத்து விட்டு ஆண்டிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இதுல வான்னு கத்துற மாடியில இருந்துக்கின்னு வாய மூடுறா. சாரி மச்சி, வைபு ஏறுதுடா, அப்படியே வெறும் ஏறுது. அப்படியே எனக்கு கையில இருந்து தலைக்கு ஏறுது, அப்படியே செம்மையா ஏறுது. டே வாடா தியேட்டர் போலாம் வாடா. டே பழைய பவரை ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்கடா. டே வாடா. பொறு செத்துருக்கத்துல போற என்னத்துக்குடா இவ்வளவு ரோல் ஆகுது உனக்கு? ரிலீஸ் பண்ணிருக்காங்க பழைய படத்தை, இப்ப என்ன உனக்கு போய் பாக்கணுமா? ஆமாண்டா அப்படியே தியேட்டர்ல போய் பார்த்து அப்படியே வெறி ஆகும்டா. ஐயோ எனக்கு சன் டிவில போடும்போதே வெறி ஆகும்டா. தியேட்டர்ல போய் பாக்குற குட்டு பண்ண மட்டும் இப்ப கட்டுச்சுதுன்னு வெய்யி, ஸ்கிரீனெல்லாம் கட்டிச்சு. சாரி மச்சா, கொஞ்சம் ஓவரா போறணும். ரொம்பவே ஓவரா போற மச்சான். நீ என்ன பண்ணு, தியேட்டர்ல நானே கூட உனக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கூட காசு தரேன். நீ தனியா போய் பார்த்துட்டு வந்துரு, நான் அப்புறமா தனியா போய் பாத்துக்கிறேன். மச்சான் என்ன மச்சான், 23 வருஷம் நட்பு போய் இப்படி கொச்சப்படுத்துற? என்ன போய் தியேட்டருக்கு தனியா எல்லாம் போக சொல்ற? ஒண்ணுக்கு கூட ஒன்னாதடா போவான். ஸோ இதை ஒரு விஷயத்த வச்சே பிளாக் பண்ணுறானே என்ன? சரி ஓகே மச்சான், தேட்டருக்கு போகலாம். அடக்க உடக்கமாக இருக்கணும், புரியுதா? வைபு ஏறுது வெறி ஏறுதுன்னு பக்கத்தில் இருக்கிற என் கழுத்தை கடிச்சு வச்சிடாத. சரி மச்சான், அட்டக்க உடக்கமா இருப்பான்டா. பாரு அங்க போய் அட்டக்கமாயிருவான்டா. மையான அமைதியில இருப்போம் பாரு. அங்க எவ்வளவு பெரிய பக்கா சீன் வந்தாலும் நான் அப்படியே வாயை மூடிக்கிட்டு உனக்காக பொத்திக்கிட்டு இருப்பேன்டா. இதை நான் நம்பனா? சரி, எந்த பக்கா மாஸ் சீன் வந்தாலும் நீ ஆட மாட்டேன், அமைதியா தான் இருப்ப. ஆமா மச்சி, அம்பி மாதிரி அடங்கி இருப்பேன் பாரு. ஓ அம்பி மாதிரி. சரிப்பா, அப்ப தலைவர் அப்படியே அந்த கயிறு சுத்திக்கிட்டே நடந்து வருவாரு அந்த மாட்டை கட்டுறதுக்கு, அந்த சீன் வந்தா அமைதியா இருப்பேன்டா. சரி, நான் அடுத்த சீன் சொல்றேன். ரம்யா கிருஷ்ணன் மேடம் தலைவரை பார்த்து, அப்போ உன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்ப தலைவர் யான்னு அஸ்கி வயசுல சொல்லுவாரு. அப்போ ஐயோ, நான் அதுக்கும் அமைதியாதான்டா இருப்பேன். சரி, அடுத்த சீன் சொல்றேன். தலைவர் 18 வருஷம் கழிச்சு நீலாம்பரி மீட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போவார்ல, அவங்க பொண்ணுக்கு சம்மந்தம் பேசணுன்றதுக்காக. அப்ப நீலாம்பரி தலைவர் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லா சேரையும் தூக்கிட்டு அந்த அம்மா மட்டும் சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு தலைவரை நிக்க வச்சு பேசணும்னு எதிர்பார்த்துச்சு தெரியுமா? அப்ப தலைவர் என்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? அப்படியே துண்டா அப்படியே தூக்கி போட்டு மேல இருக்கிற ஊஞ்சலை கீழே இறக்கி அப்படியே சும்மா ஜம்முன்னு உக்காந்து பட்டுன்னு அச்சாரு பேர் ஒரு சல்யூட்.
சொல்லிட்டு அந்த சீன் வந்தா என்னடா பண்ணுவ? ஐயோ அடே கமலே பொத்துறா, இதுக்கு மேல எதுவும் பேசாதடா, வெறி ஆகுதுடா எனக்கு. சின்ன வயசுல இதை டிவில சன் டிவில பாக்குறப்பவே ஐயோ தலைவருக்கு சேர் இல்லையா உக்காடுறதுக்கு, எங்க வீட்டு பிளாஸ்டிக் சேர் டிவி உள்ள அனுப்புறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாடாடே. ப்ளீஸ்டா என்னை எப்படியாவது தியேட்டருக்கு கூட்டு போய் பெரிய ஸ்கிரீன்ல அந்த படத்தை பார்க்க வைடா புண்ணியவா. நீ கூட பண்ணிருக்கிறியா? நான் கூட பண்ணண்டா இதா. சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும், வாட தியேட்டர் போலாம். போலாம் இரு. யாரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. யாருன்னு கேட்டுட்டு வர இரு. ஹலோ. சுபா எவ்வளவு நேரம் கமல், எவ்வளவு நேரம் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப பிஸியோ? பிஸிலாம் இல்லை சௌமியா, சும்மா கருப்பங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி இப்ப பேசலாமா? பேசலாமே, என்னன்னு சொல்லு. சௌமியாவாடா? பேசுறப்ப சௌமியான்னு பேரை மென்ஷன் பண்ணல, அப்புறம் என்ன சௌமியா வேடான்னு கேக்குற? பழகிடுச்சுடா. சரி சரி அமைதிரு. நீ சொல்லு சௌமியா. என்னம்மா கருப்பனுக்கு? அவனை விடு, அவனுக்கு வைபுங்கிற போதை தலைக்கு மேல ஏறி இருக்கு. போதையா? வைபா? என்ன சரக்கு எதனா அடிச்சிருக்கானா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது சும்மா படையப்பா ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதான் அவனுக்கு வைப் ஆயிடுச்சு. சரி நீ என்ன விஷயமா கால் பண்ண சொல்லு. அதுவா, நியூ இயர்க்கு பார்ட்டி வச்சிருக்க வீட்ல, நீயும் கருப்பனும் வரணும். நான் கருப்பனை தனியா இன்வைட் பண்றேன், ஆனா நீயும் வரணும், ஓகேவா? அதுக்கு என்ன, தாராளமா வரும். சூப்பர் கமல். சரி அப்புறம் சரக்கு அடிப்பியா நீ? என்ன கேட்ட? என்னடா அழகா சிரிக்கிற? என்ன கேட்டுச்சது? ஒரே நிமிஷம் இருந்துச்சான். சௌமியா என்ன கேட்ட திருப்பி கேளு. என்ன விளையாடுறியா? ஏன் நான் சொன்னது காதுல வெளியா என்ன உனக்கு? சரக்கு அடிப்பியான்னு கேட்டேன். கடவுளே மச்சான், சௌமியா என்ன சரக்கு அடிப்பியான்னு கேக்குறாடா. உன்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டுடாரா அவன்? நீயே ஒரு பால் புட்டி சொல்லு அடிக்கிட்ட. நான் ஒரு பால் புட்டிமான்னு சொல்லு. போடா லூசே. சௌமியா சொல்லு கமல், சரக்கு அடிப்பியா மாட்டியா? இல்ல சௌமியா, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. வாட்? என்ன கமல் சொல்ற? அட்லீஸ்ட் இந்த பியராவது குடிப்பியா? சேச்சா அதெல்லாம் கூட குடிச்சது இல்ல. அட கொடுமையே, சந்தோஷத்துக்கு மேல இருக்கியப்பா நீ. சந்தோஷே பரவாயில்ல, பியராவது குடிப்பான், நீ அதை கூட குடிக்க மாட்டேங்கிற. இன்ட்ரெஸ்ட் இல்ல சௌமியா, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. பால் புட்டின்னு சொல்லுடா, புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணு. எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசினுக்கிற? சரிடா ஏமா, நான் ஒரு பால் புட்டிமா போதுமா? பால் புட்டியா நீ? சரி ஓகே, எனிவேஸ் பட் பார்ட்டிக்கு வா சரியா? இங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போ. ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சா போதும். சரி சௌமியா, நானும் கற்பனை வந்துடுறோம். சரி பை தி வே, கருப்பு அவன் பக்கத்துல தானே இருக்கா? அவன் குடிப்பானா? அவனா? மச்சான் நீ குடிப்பியான்னு கேக்குறா சௌமியா. குடிப்பேன் நாவா? அண்டாண்ட ஊத்தி வைக்க சொல்றா பீரை, கொட்டம் கொட்டமா அள்ளி குடிப்பேன் சொல்றா அவள்கிட்ட. கடவுளே. சரி அப்படியே சொல்றேன் சௌமியா, அவனுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கு, ஆனா பியர் மட்டும் தான் குடிப்பான், ஓகேவா? அண்டான்ல ஊத்தி வைக்க சொல்றான், வந்து குடம் குடமா ஊத்தி குடிப்பானா. அண்டா ஃபுல்லா பீரா? கருப்பனை நாளைக்கு ஆபீஸுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். சரி ஓகே, டபுள் டீல், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரி சௌமியா, பார்ட்டிக்கு சந்தோஷ் நந்தினி எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கியா? அவங்க இல்லாமையா? அவங்க தான் ஹீரோ ஹீரோயினே நம்ம பார்ட்டியில. சரி பட் அவங்கள குடிக்க வச்சு எதுவும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாத. லாஸ்ட் டைம் பார்ட்டியில் ஆன மாதிரி ஆயிட போகுது. என்ன சொன்ன இப்போ? லாஸ்ட் டைம் பார்ட்டியில் ஆன மாதிரியா? உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நீ தான் அந்த பார்ட்டிக்கு வரவே இல்லையே, எப்படி உனக்கு அதெல்லாம் தெரியும்? ஐயோ உள்றிட்டியடா. அது வந்து ஒன்றும் இல்லை சௌமியா, அது என்கிட்ட சந்தோஷ் ஒரு தடவை சொன்னாப்புல, இந்த மாதிரி உன்னோட பர்த்டே பார்ட்டியில் அவர் அதிகமாக குடிச்சிட்டேன்னு. அதான் நான் சொன்னேன். லாஸ்ட் டைம் அப்படி தானே ஆச்சு? ஆமா ஆமா, வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனாலும் அவன் பாட்டுன்னு குடிச்சிக்கிட்டே இருந்தான். நந்தினி கிட்ட சண்டை போட்டுருந்தான். அப்ப அதான் அவன் தான் குடிச்சான். ஆனா அதேதான் அதை சந்தோஷ் என்கிட்ட சொன்னானா, நீ பார்ட்டின்னதும் எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படியா? சரி 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 ஓகே, நீயும் கற்பனை பார்ட்டிக்கு வந்துருங்க என்ன? நான் அப்போ ஃபோன் வச்சிடுறேன். சரி சௌமியா பாய். ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியும்னு. அதானே சந்தோஷையே நான் ஏமாத்தியில வச்சிருக்கேன், அவனாதான் எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுத்து குடிச்சான்னு. சபா தலையை சுத்திருச்சு எனக்கு. நம்ம சௌமியா ஃபோனை வச்சுச்சா? வச்சுட்டா. செம்ம பொண்ணு இல்லடா அது, எவ்வளவு ஓப்பனா சரக்கு அடிக்க வாங்கன்னு கூப்பிட்டு பத்தியா? செம்ம பொண்ணுதான், ஓப்பனான பொண்ணுதான், ஆனா ரொம்ப டேஞ்சரஸ் மச்சான். என்ன மச்சி சொல்ற? நம்ம சௌமியா ஆபத்தானவளா? ரொம்பவே, நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்தானவ. ஏன்டா அப்படி சொல்ற? மனசுல எரிய வச்சுக்காம ஓப்பனா பேசுது அந்த பொண்ணு, அவ்வளவுதானே? என்ன உன்ன மாதிரியே நந்தினியை சந்தோஷம் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் சந்தோஷ் மேல அது ஆசை வச்சிருக்கு, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீயும் நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் தான் அது பண்ற தப்பு. மத்தபடி வேற என்ன தப்பு பண்ணிச்சது? ஒரு சின்ன திருத்தம் மச்சான். நந்தினி கமிட்டட்னு தெரிஞ்சு நான் லவ் பண்ணல. அவ கமிட்டட்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அவ பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அவளை மண்டபத்தில் பார்க்கும்போதே எனக்கு அவளை பிடிச்சி போச்சு. அவள் பேர் கூட தெரியறதுக்கு முன்னாடியே அவகிட்ட என் மனசை பறி கொடுத்தேன்டா. அது என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா. என்னால் அதை விட முடியல, அவ்வளோதான்.
இப்போ அவள் கமிட்டட்னு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்குன்னு நான் நந்தினியை அடையணும்னு ஆசைப்படலடா. ஜஸ்ட் அவளை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் சௌமியா அப்படி கிடையாதுடா. சௌமியாவோட இன்டென்ஷனே வேறு. சௌமியா சந்தோஷம் அடையணும்னு ஆசைப்படுறா. அதுவும் இல்லாமல் அதுக்காக அவள் நிறைய ஃப்ராடு வேலைலாம் பண்ணியிருக்காடா. என்னடா மச்சான் சொல்ற? ஆமாம் மச்சான், நிறைய ஃப்ராடு வேலை பார்த்துருக்கா. அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு சந்தோஷம் இன்வைட் பண்ணி அவனுக்கு நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்து அவள் பெட்டில் படுக்க வச்சு அவள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கா. அதையெல்லாம் நந்தினிக்கு அனுப்பி நந்தினியையும் சந்தோஷையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. நிறைய வேலை பார்த்துருக்காடா இந்த மாதிரி. அவனை அடிக்கடி தனியாலாம் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா, ஷாப்பிங் கூப்பிட்டு போயிருக்கா, அவன் மேலே சாஞ்செல்லாம் விழுந்திருக்கா. நிறைய கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கா சௌமியா. என்னடா இவ்வளவு மட்டமான பொண்ணா இது? அப்படியும் சொல்லிட முடியாது, நல்ல பொண்ணு தான் பேசிக்கா. ஆனால் என்ன, சந்தோஷம் அடையணுங்கிறதுக்காக ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்கா. மச்சான், கேவலமான வேலையை பார்க்குறவன் நல்ல பொண்ணாலாம் இருக்க முடியாதுடா. சும்மா இரு நீ வேற. அவன் கமிட்டட்னு தெரிஞ்சும் அவனுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து பக்கத்தில் படுக்க வச்சிருக்கிறா. அவெல்லாம் இப்படா நல்லவளா இருப்பா. வாயை மூடு. டேய், இன்னொரு தடவை அதெல்லாம் ஃபோன் பண்ணிச்சுன்னா அட்டன் பண்ணாதடா. டே அப்படியெல்லாம் பேசாதடா. மற்றவங்க கிட்டலாம் நல்லா தானே பழகுறா. அவளோட தனிப்பட்ட கேரக்டர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம கிட்ட பேசுறப்ப நல்லா இருக்காங்களா, அதை மட்டும் பாரு. போடா டேய், என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுடா. ஏதோ அது சந்தோஷம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்கணும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. ஏதோ நந்தினிக்கும் சந்தோஷக்கும் பிரேக்கப் ஆகணும் கடவுள்னு வேண்டிக்கிட்டா கூட சரி பரவாயில்லம்மா, உன் ஆசை வேண்டிக்கிட்டு போகணுன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ சீப்பெல்லாம் வேலை பார்த்துருக்கு. சே, நீ எரிச்சலாக இருக்குடா எனக்கு. ஃப்ரீயாக விடு மச்சான். நீ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன்றதுனால தான் உங்ககிட்ட இத்தனை நாளாக இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். நந்தினியும் யார்கிட்டயும் இதை சொல்லிடாத கமல்னு சொன்னான். ஆனால் எனக்கு மனசு கேட்காம தான் உங்ககிட்ட சொன்னேன். நந்தினிக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், நான் கருப்பனை தவிர மற்ற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கருப்பன் என் உயிர் நண்பன், அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு சொன்னேன். சரி சொல்லிக்கோண்ணா, அதான் இப்போ சொன்னேன். மச்சான், நீ யார்கிட்டையும் சொல்கிறதடா இதெல்லாம்? உன்னை தவிர வேறு யார்கிட்ட நான் பேசுகிறேன்? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப கேவலமாக இருக்குடா பேசும்போது இதெல்லாம். சரிப்பா, இதை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன். சரி ஃப்ரீயாக விடு. இதெல்லாம் மண்டையில் போட்டு வச்சுக்காத, களைச்சி விட்ரு. சரி இருந்தாலும் இந்த சந்தோஷ் இருக்கானே சரியான கேனையா இருப்பான் போல இருக்குடா. கூட ஒருத்தி இப்படி அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, அது கூட தெரியாம இருந்திருக்கிறான். ஒருவேளை தெரிஞ்சே தெரியாம இருக்கிறானா இல்லை எப்படிடா? சேச்சா, அவன் உண்மையிலே இன்னசென்ட் மச்சான். அவன்கிட்ட யாராவது கொஞ்சம் அப்படியே சோகமாக பேசினாலே அப்படியே உருகிடுவான். அந்த மாதிரி ஒரு பையனாக இருக்கான் அவன்கிட்ட நான் பழகுனதை வச்சு சொல்கிறேன். சௌமியா அவனை நல்லா யூஸ் பண்ணியிருக்கா, அது அவனுக்கு தெரியல பாவம். அவன் எந்த அளவுக்கு இன்னசென்ட்னா, சௌமியா அவனை இழுத்து பிடிச்சி கண்ணத்துலேயே கிஸ் பண்ணியிருக்கா. அப்போ கூட ஏமா இப்படி எல்லாம் பண்ணுன்னு தான் கேட்டானே தவிர கண்ணத்தில் ஒரு அடி விடலை. நானாக இருந்தால் அதை தான் பண்ணியிருப்பேன். என்னடா சொல்ற? பயங்கரமான விஷயமா இருக்கே. சௌமியா கண்ணத்துல கிஸ் கொடுத்தாளா சந்தோஷுக்கு? ஆமாண்டா. ரோஜா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குதா அது? ச்சே, ரொம்ப கேவலமான பொண்ணுடா இது. டேய், என்னடா ரோஜா கீஜான்னு வாய முடுறா. டேடு வேட தப்பி தவறி கூட பேசிடக்கூடாதுல்ல, அதனாலதான் அழகா ரோஜான்னு திட்டினேன். சரி விடு, அதெல்லாம் விடு. ஆனா இந்த சௌமியா கிட்ட இன்னொரு தடவை நம்ம பேச்சு வச்சுக்க வேணாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதான் நம்மளுக்கு நல்லது. அப்புறம் நம்மள இழுத்து பிடிச்சி கண்ணத்துல ஒண்ணு வைக்க போகுது. டே புண்ணக்கே, நம்ம கிட்ட எல்லாம் அது வச்சுக்காது. ஏன்னா அது சந்தோஷ் மேலதான் பைத்தியமா இருக்குது. நம்ம கிட்ட எல்லாம் வராது, கவலைப்படாத. சரி மச்சான், ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் என்னவளுக்கு மட்டும்தான் சொந்தமானவள். என்ன சொன்ன? ஓ, சொந்தமானவள்னு சொல்லிட்டனோ, ரைமிங்கா வரணுமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். சொந்தமானவன் இன் ஓகேவா? அதன பார்த்தேன். சரி, இந்த சௌமியா சந்தோஷ கிஸ் வச்சதுன்னு சொன்னல, எங்கடா கிஸ் குத்துது? கண்ணத்துலயா இல்ல எங்க? ஐயோ, எவ்வளவு ஆர்வம் பாரு இவனுக்கு, கண்ணத்துலதான். சரி உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நந்தினியே சொன்னாலடா? ஆமா மச்சான், இல்லனா எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் சொல்லு? கரெக்டு தான். ஏன் கேட்டேன்னா, நந்தினியை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுடா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பான் அந்த டைம்ல. என்னதான் இருந்தாலும் தான் லவ் பண்ற பையனை இன்னொரு பொண்ணு கிஸ் பண்ணியிருக்கான்னா அதை எந்த பொண்ணாலடா ஏற்றுக்க முடியும்? நம்மளுக்கே அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு, கடுப்பா இருக்குல்ல. அப்ப அந்த பொண்ணு எப்படிடா ஃபேஸ் பண்ணியிருப்பான் அந்த விஷயத்தெல்லாம்? அதை வேற ஏன்டா கேட்குற? அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டாலாம். அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டாலாம். என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சந்தோஷ் மேலேயே சந்தேகப்பட்டிருக்கா. சந்தோஷ் கிட்ட சண்டை போட்டிருக்கா. சந்தோஷ கண்ணத்துலேயே அடிச்சிருக்கா. அவனும் திருப்பி இவளை அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா போட்டு அவனை அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கா நந்தினி. எவ்வளோ நடந்திருக்கு பாரு. அழகான லவ் பேர்ட்ஸ் 2 பேருக்குள்ள காக்கா மாதிரி இந்த சௌமியா பூந்து பெரிய வேலை பார்த்து விட்டுருக்குல்ல. ஆமாண்டா. ஆனால் இந்த காக்கா சௌமியாவை நந்தினி சும்மா விடல. காக்கா கண்ணத்துலேயே ஒன்று வச்சிருக்கா. என்ன மச்சா சொல்ற? பகீர் தகவலா இருக்கேடா. அப்ப நந்தினி சௌமியாவை அடிச்சாளா? அதுவும் வீட்டுக்கே கூப்பிட்டு விருந்து வைக்கிறன்ட்டு பலர்னு கண்ணத்திலே வச்சிருக்கிறா. செம்மடா, வேற லெவல் பொண்ணா இருக்கே. நந்தினின்னா சும்மாவா? அதான் கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்கிறா. சௌமியாவும் அடி வாங்கிட்டு சாரி கேட்டுட்டு நான் எதை தெரியாம பண்ணிட்டேன் பாட்டு சொல்லிட்டு கிளம்பிச்சு அங்கிருந்து. மானம் கேட்டது. ஆனா நந்தினி சூப்பர் கேரக்டர் தான்டா. இப்படிப்பட்ட கேவலமான சௌமியா கிட்டே மறுபடியும் ஃப்ரெண்டா பேசி பழகிட்டு இருக்குது. சூப்பர் தான்ல. செம்ம கேரக்டர் மச்சான். அந்த கேரக்டருக்கு தான் நான் விழுந்தேன். சரி ஃப்ரீயா விடு. நாளை பின்ன நீயும் அந்த சௌமியா மாதிரி மாறிட மாட்டியே?
உனக்கு தான் என்ன 23 வருஷமா தெரியும்ல, நீயே சொல்லு, நான் மாறுவேனா மாற மாட்டேனா? செத்தாலும் நீ மாற மாட்டடா. உன்னால அந்த மாதிரி ஒரு துரோகத்தெல்லாம் ஒரு பொண்ணுக்கு செய்ய முடியாது. அவ்வளவே தான் மச்சான். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த பொண்ணை அடையணுங்கிறதுக்காக அசிங்கமான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த பொண்ணுக்கும் சந்தோஷக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னா கூட நான் போய் உடனே அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போசல்லாம் பண்ண மாட்டேன். புரியுதா? எதுவாக இருந்தாலும் தன்னாலும் நடக்கணும். அதுக்காக வேணா வெயிட் பண்ணுவேன், அவ்வளோதான். அது ஒரு சின்ன ஆசை மனசுக்குள்ள, அதை மட்டும் நான் வச்சிருப்பேன் எப்பவுமே. சரி, ஃப்ரீயா விட. நந்தினிக்கு கல்யாணம் வர வரையும் வச்சுக்க, அதுக்கப்புறமா விட்டுற. இதுக்கு தான் கருப்பங்கிட்ட பேசணுங்கிறது. எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவோம். கரெக்ட் மச்சான். நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் ஆகிற வரையும் அந்த ஆசையை நான் மனசுலேயே வச்சிருப்பேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நீ இதை சொல்றப்பவே சோகம் உன் கண்ணில் தெரியுதுடா. செருப்பாலடி இப்போ இந்த மாதிரி பேசி இப்போ என்ன கண் கலங்க வச்சேனா? ஏண்டா நானே மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டான் இப்போதான். நீ இப்போ தேட்டருக்கு வரியா வரலையா? வரண்டா என் அழகு கமலா. உனக்குன்னு ஒரு நல்ல தேவதை வருவாடா, பாடுறா. அப்படியே உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குவாடா. உன்னை சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணுவாடா. டேய் வருவாடா, அவ கண்டிப்பா வருவா பாரு. அப்படிங்கிற. சரி வரட்டும், அவளுக்காவது ஆள் இல்லாம இருக்கட்டும்.